வெயிட் லாஸ்க்கு ஹை புரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபர் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியா கட் பண்ணி நம்ம வந்து லைட்டா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து குடமிளகாயும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாயில நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு, நிறைய யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி விடுவோம். எண்ணெய் இல்லாதனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சுருள சுருள எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போதே பன்னீர் நல்லா மெல்ட் ஆயிட்டு வரும். அதுக்கப்புறம் கடைசி கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே சேவ் பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அது கூட நடுவுல சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.